கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளிக்கல்வித்துறையோடு இணைக்கும் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் மதுரையில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெறவுள்ளது. கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளின் நிர்வாகத்தை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையிடம் இருந்து பறித்து உள்நோக்கத்தோடு பள்ளிக்கல்வித்துறைக்கு மாற்ற முயற்சிப்பதாக தமிழ்நாடு அரசு மீது அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ்நாடு அரசின் இந்த முடிவால் கள்ளர் சமூக மக்களுக்கு கிடைத்து வந்த கல்வி கற்கக்கூடிய தளங்கள், வேலை வாய்ப்பு, நெடிய வரலாற்று அடையாளங்கள் அழிவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அதிமுக தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளிக் கல்வித்துறையோடு இணைக்கும் முடிவுக்கு கண்டனம் தெரிவித்தும் தமிழக அரசு தனது முடிவை கைவிடக் கோரியும் அதிமுக சார்பில் மதுரையில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெற உள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மதுரை செக்கானூரணி பேருந்து நிலையம் அருகே உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.